ராஜேஷ் ஷோரனூர் ரயில் நிலையத்தின் பிளாட்பாரத்தில் நின்றான். பகல் வெயிலின் லேசான வெப்பமும் ரயில்களின் கொம்பு ஒலிகளும் பல மனிதர்களின் பேச்சுகளும் அவனைச் சூழ்ந்தன. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவன் கைவிட்டு போன வாழ்க்கை ஒரு மின்னல் போல அவனது மனதில் தோன்றி மறைந்தது. இன்று ஒரு பழைய நண்பனை சந்திக்க வந்திருந்தான் அவன். ஆனால் காலம் அந்த நிலையத்தை மிகவும் மாற்றியிருந்தது. புதிய ஃப்ளெக்ஸ்போர்டுகளும் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடங்களும். இருப்பினும் சில நினைவுகள் இன்னும் அந்த பிளாட்பாரத்தின் ஒவ்வொரு மணல் துகளிலும் பதிந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலையத்திலிருந்துதான் அவன் ராதிகாவிடம் விடைபெற்றான். அல்லது விடைபெறாமல் ஓடி மறைந்தான். அது அவனது மனதில் ஒரு கருப்பு கரையாக எஞ்சியிருக்கும் நினைவு. அன்று ராதிகாவின் கண்களில் தெரிந்த அசகாயமும் அவனது உள்ளத்தில் நிரம்பியிருந்த பயமும் இப்போதும் அவனை வேட்டையாடுகின்றன. பெரிய கனவுகளுடன் நகரத்திற்கு செல்வதாகச் சொல்லி அவன் புறப்பட்டு போனபோது ராதிகாவின் வயிற்றில் அவனது குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. அப்போது குடும்பத்தின் எதிர்ப்புகளும் பொருளாதார கஷ்டங்களும் அவனை மூச்சுமுட்ட வைத்தன. ஒரு கணத்தின் பயம் அவனை அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறுக்கு இட்டுச் சென்றது. நகரத்தில் அவன் வெற்றி பெற்றான். ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணமும் புகழும் பெற்றான். ஆனால் அவனது உள்ளத்தில் எப்போதும் ஒரு வெறுமை எஞ்சியிருந்தது. ஒவ்வொரு வெற்றியும் அவனுக்கு கசப்பான நினைவுகளை மட்டுமே பரிசளித்தது. ராதிகாவின் அசகாயமான முகம், அவனது குழந்தையின் அப்பாவியான புன்னகை அவனை தூங்கவிடவில்லை. அவனது டயரி குறிப்புகளில் அவன் தனது வலிகளை பதிவு செய்தான். நான் ஒரு கோழை. என் காதலையும் என் இரத்தத்தையும் கைவிட்டு ஓடிவிட்டேன். இந்த பணமும் புகழும் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. ராதிகா, மியா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஒரு டீக்கடையின் முன்பு அவன் நின்றான். அங்கு கூட்டத்தின் நடுவில் ஒரு பெண் டீயும் சிற்றுண்டிகளும் விற்றுக்கொண்டிருந்தாள். அவளது உருவம், அவளது அசைவுகள், நெற்றியில் ஒரு சிறு மச்சமெல்லாம் ராதிகாவை நினைவூட்டியது. அவன் கைவிட்டு போன ராதிகா. அவனால் நம்ப முடியவில்லை. ராதிகா இங்கு ஒரு டீக்கடை நடத்துகிறாளா? தனது மகளின் சிகிச்சைக்காக தனது மானத்தை காக்க வேண்டி கஷ்டப்படும் ராதிகாவா இது? ராஜேஷ் ஒரு கணம் திகைத்து நின்றான். அவன் முகத்தை மறைத்து அருகில் சென்றான். ராதிகா அவனை கவனிக்கவில்லை. என்ன வேணும் சார் என்று அவள் கேட்டாள். ஒரு கசப்பான டீயும் 2 பருப்பு வடையும். ராஜேஷின் குரல் தடுமாறியது. டீ எடுக்கும்போது ராதிகாவின் கடையின் சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு பழைய புகைப்படத்தில் ராஜேஷின் கண்கள் தடைப்பட்டன. புன்னகைத்தபடி நிற்கும் ஒரு சிறு பெண், அது மியாவாக இருந்தது. அவனது மகள். அவன் அதிர்ச்சியடைந்தான். பொருட்களை வாங்கி திரும்பி நடக்கத் தொடங்கிய போது ராதிகா சொன்னாள், சார், பணம் அதிகமாக உள்ளது. பிச்சை வேண்டாம். ராஜேஷ் நின்றான். ராதிகா அவனது கையில் பணத்தை வைத்து, இது ஒரு கடை, என் மானமும் கூட. நான் பலவீனமானவள் இல்லை என்று சொன்னாள். ராஜேஷின் கண்கள் கலங்கின. உன் கணவர் என்ன செய்கிறார் என்று அவன் மெதுவாக கேட்டான். 12 ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்து பெற்றுவிட்டேன் சார் என்று ராதிகாவின் வார்த்தைகள் அவனது இதயத்தை உடைத்தன. ராஜேஷ் அந்த கடையிலிருந்து நடந்து நீங்கினான். ஆனால் அவனது கண்கள் இன்னும் மியாவின் படத்தில் தடைப்பட்டிருந்தன. அது உண்மையில் தனது மகளா என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ராஜேஷ் சென்ற பிறகும் ராதிகாவின் மனதில் அந்த முகம் மறையாமல் நின்றது. அந்த குரல், அந்த பார்வை. ராஜேஷைப் போல தோன்றினாலும் அவள் அதை நம்பவில்லை. அவன் அவர்களை கைவிட்டு சென்றவன்தானே, பிறகு எப்படி இங்கு? அவள் தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டாள். ராஜேஷ் சென்ற பிறகு கடந்த 12 ஆண்டுகள் ராதிகாவுக்கு ஒரு நெருப்பு பரீட்சையாக இருந்தது. சமூகம் அவளை தனிமைப்படுத்தியது. உறவினர்கள் கைவிட்டனர். கர்ப்பிணியாக இருந்த அவளுக்கு யாரும் உதவிக்கு இல்லை. ஒரு சிறிய வாடகை வீட்டில் அவள் அடைக்கலம் தேடினாள். மியா பிறந்தபோது அவளது உலகம் அந்த குழந்தையாக மாறியது. மியாவை வளர்க்க அவள் பல வேலைகளைச் செய்தாள். வீட்டு வேலை, தையல். கிடைத்த குறைந்த வருமானத்தால் அவர்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தனர். மியாவுக்கு 5 வயதாக இருக்கும்போதுதான் அந்த நோய் அவளை பிடித்தது. இதயம் தொடர்பான ஒரு நோய். மருத்துவர்கள் ஒரு பெரிய தொகையை அறுவை சிகிச்சைக்கு கேட்டனர். ராதிகாவின் உலகம் உடைந்து போனது. அவளிடம் இருந்தது ஒரு சிறிய சேமிப்பும் சிறிது தங்கமும் மட்டுமே. அவை அனைத்தையும் விற்று அவள் மியாவின் சிகிச்சையை தொடங்கினாள். கடன் வாங்கி பலரிடம் கெஞ்சினாள். இறுதியாக ஒரு டீக்கடை என்ற யோசனை அவள் மனதில் உதித்தது. ஷோரனூர் ரயில் நிலையத்தில் டீக்கடை நடத்த அவள் அனுமதி பெற்றாள். அவளது கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும் என்று அவள் நம்பினாள். இது ஒரு கடை மட்டுமல்ல, என் மானமும் கூட. நான் பலவீனமானவள் இல்லை. ராஜேஷிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளது வாழ்க்கையின் மந்திரமாக இருந்தது. யாரையும் சார்ந்திருக்காமல் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற பிடிவாதம் அவளை முன்னோட்டியது. மியாவின் புன்னகை முகம் அவளுக்கு உத்வேகமாக இருந்தது. ராதிகா கடையை மூடி நிலையத்தின் பின்புறத்தில் உள்ள சிறிய குவார்ட்டர்ஸுக்கு நடந்தாள். ராஜேஷ் சற்று தொலைவில் அவளை பின்தொடர்ந்தான்.
அங்கு ஒரு கட்டிலில் பலவீனமாக படுத்திருந்த மியாவை அவன் கண்டான். அவளது கண்களில் உயிரில்லை. அசையாமல் படுத்திருக்கும் மகளை பார்த்தபோது ராஜேஷின் நெஞ்சு பொலிவது போல் உணர்ந்தான். அது அவனது மகள் மியா. தான் விதைத்த தவறுகளுக்கு இந்த குழந்தை தண்டிக்கப்படுகிறாளே என்று நினைத்து அவன் எரிந்தான். மியாவின் முன்பு மண்டியிட்டு அவன் மன்னிப்பு கேட்டான். மியா அவனை கட்டிப்பிடித்தபோது ஆண்டுகளாக அவனது மனதில் அடக்கி வைத்திருந்த துக்கங்கள் கண்ணீராக பெருகின. மியாவின் கண்கள் அவனை அடையாளம் கண்டனவா? அவளுக்கு அப்பாவை பற்றி நினைவுகள் இல்லை. ராதிகா அவளிடம் அப்பா தொலைவில் இருக்கிறார் என்று மட்டுமே சொல்லியிருந்தாள். ஆனால் அந்த கணத்தில் அந்த பாசம் அவளுக்கு புரிந்தது. ஒரு அப்பாவை பற்றிய அவளது கனவுகள் நிஜமாகிறதா? ராஜேஷ் மியாவை கட்டிப்பிடித்து அழும்போது ராதிகா வாசலில் நின்றாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. ஆண்டுகளாக அவள் உள்ளே புதைத்து வைத்திருந்த கோபமும் துக்கமும் ஒரு சேர வெளியே வந்தன. எப்படி முடிந்தது ராஜேஷ்? எங்களை கைவிட்டு போக உனக்கு எப்படி முடிந்தது? அவளது குரல் தடுமாறியது. ராஜேஷ் மெதுவாக எழுந்தான். ராதிகா, எனக்கு தவறாகிவிட்டது. நான் ஒரு கோழையாக இருந்தேன். குடும்பத்தின் அழுத்தம், பொருளாதார பிரச்சனைகள். என்னால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று அவன் கெஞ்சினான். அழுத்தமா? பொருளாதார பிரச்சனைகளா? அவையெல்லாம் எனக்கு மட்டும் இருந்தனவா? நான் தனியாக இவற்றையெல்லாம் எப்படி கடந்தேன் என்று உனக்கு தெரியுமா? ராதிகாவின் குரல் உயர்ந்தது. மியாவின் நோய், அவளது சிகிச்சை. நான் அனுபவித்தவற்றை நீ அறியவில்லை. ராஜேஷ் மௌனமாக நின்றான். அவள் சொன்னவையெல்லாம் உண்மையாக இருந்தன. அவன் செய்த தவறுக்கு எந்த நியாயமும் இல்லை. எனக்கு தெரியும் ராதிகா, நான் செய்தது தவறு, என்னை மன்னிக்க வேண்டும். மியாவின் சிகிச்சை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் உதவுவேன். உன் உதவி எனக்கு வேண்டாம். நான் தனியாக வாழ்வேன். என் மகளை நானே பார்த்துக் கொள்வேன் என்று ராதிகாவின் வார்த்தைகளில் உறுதியிருந்தது. அந்த இரவு ராஜேஷ் தூங்கவில்லை. ராதிகாவின் வார்த்தைகள் அவனது மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அவன் தனது டைரியை திறந்தான். ராதிகாவை கைவிட்ட பிறகு அவன் எழுதிய கடிதங்களை மீண்டும் படித்தான். அவற்றில் ஒரு கடிதம் ராதிகாவுக்கு எழுதியது, ஆனால் ஒருபோதும் அனுப்பப்படவில்லை. அதில் அவனது வலியும் பச்சாதாபமும் நிரம்பியிருந்தன. மறுநாள் காலை ராஜேஷ் ராதிகாவின் வீட்டிற்கு சென்றான். மகளுக்கும் மனைவிக்கும் பரிசுகளுடன் அவன் வாசலில் நின்றபோது ராதிகா அவனை எதிர்பார்த்து நிற்பது போல் தோன்றியது. ராஜேஷ் பரிசுகளை வைத்து மியாவை கட்டிப்பிடித்து ராதிகாவை பார்த்து சொன்னான், இனி யாராலும் உங்களை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. ராதிகாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பரிசுகள் எதுவும் எனக்கு வேண்டாம் ராஜேஷ். நீ எங்களை கைவிட்டு போனதை என்னால் மறக்க முடியாது. ராஜேஷ் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு பழைய கடிதத்தை எடுத்தான். இதை ஒருமுறை படித்துப் பார் ராதிகா. நீ என்னை கைவிட்ட பிறகு எழுதிய கடிதம் இது. என் மனதில் என்ன இருந்தது என்று உனக்கு புரியும். ராதிகா தயங்கியபடி கடிதத்தை வாங்கி படித்தாள். ஒவ்வொரு வரியையும் படிக்கும்போது அவளது கண்கள் கலங்கின. ராஜேஷ் அனுபவித்த வலி, அவனது பச்சாதாபம் அவளுக்கு புரிந்தது. அவனது கோழைத்தனம் அவளை வலியுறுத்தினாலும் அவனது அன்பு அவளுக்கு இழந்து போகவில்லை என்று அவளுக்கு தோன்றியது. கடிதத்தை படித்த பிறகு ராதிகாவின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவள் ராஜேஷை முழுமையாக மன்னிக்கவில்லை என்றாலும் அவனை புரிந்து கொள்ள முயற்சித்தாள். மியாவின் சிகிச்சையை ராஜேஷ் ஏற்றுக்கொண்டான். அவளை சிறந்த மருத்துவமனையில் சேர்த்தான். மியாவின் உடல்நிலை மேம்படத் தொடங்கியது. அதற்கிடையில் ராதிகாவின் டீக்கடைக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. உள்ளூர் ரவுடியான சுந்தரன் நிலையத்திலுள்ள அனைத்து கடைகளையும் தனதாக்க முயற்சித்தான். அவன் ராதிகாவிடம் கடையை காலி செய்யுமாறு கேட்டான். ராதிகா வளைந்து கொடுக்கவில்லை. இது ஒரு கடை மட்டுமல்ல, என் மானம். இதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாள். சுந்தரன் ராதிகாவை மிரட்டினான். அவளது கடையை அழித்து விடுவேன் என்று சொன்னான். ராதிகா பயந்தாள். இந்த தகவல் ராஜேஷுக்கு தெரிந்தது. அவன் சுந்தரனை எதிர்கொள்ள முடிவு செய்தான். ராஜேஷ் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சுந்தரனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தான். சுந்தரன் பயந்து பின்வாங்கினான். ராதிகாவுக்கு ராஜேஷின் மீது மரியாதை உருவானது. அவன் மாறிவிட்டான். பழைய கோழையல்ல. மியாவின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. அவள் படிப்படியாக சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பத் தொடங்கினாள். மியாவுக்கு அப்பா பிடித்திருந்தான். ராஜேஷின் இருப்பு அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. மியாவின் அப்பாவியான அன்பு ராதிகாவின் மனதை மாற்ற உதவியது. ஒருநாள் ராதிகாவின் பழைய காதலரான வினோத் அவளை சந்திக்க வந்தான். அவன் ராதிகாவையும் மியாவையும் பாதுகாக்க தயாராக இருப்பதாக சொன்னான். வினோத் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். ராதிகா ஒரு கணம் யோசித்தாள். ராஜேஷ் அவர்களை கைவிட்டு சென்றவன்தானே. வினோத் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளிக்க தயாராக இருக்கிறான். இந்த தகவல் ராஜேஷுக்கு தெரிந்தது. அவனது உள்ளத்தில் ஒரு பயம் தோன்றியது. ராதிகாவையும் மியாவையும் இழந்து விடுவோமா? அவன் ராதிகாவை அணுகினான். ராதிகா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா.
நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன். ராதிகாவின் மனதில் ஒரு யுத்தம் நடந்தது. பழைய காயங்கள், புதிய நம்பிக்கைகள். அவள் யாருடன் செல்வாள்? ராதிகா ராஜேஷின் கண்களை பார்த்தாள். அந்த கண்களில் உண்மையான அன்பும் பச்சாதாபமும் தெரிந்தன. வினோத் ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் அவளது இதயம் ராஜேஷுடனே இருந்தது. ஆண்டுகளுக்கு முன்பு அவள் காதலித்த அதே ராஜேஷ். ராஜேஷ், எனக்கு நிறைய வலி இருந்தது. ஆனால் மியாவுக்கு நீ வேண்டும். எனக்கும். ராதிகாவின் வார்த்தைகள் முடிவடையவில்லை. அவளது கண்கள் கலங்கின. ராஜேஷ் அவளை கட்டிப்பிடித்தான். ஆண்டுகளாக அவன் அனுபவித்த வலியும் தனிமையும் அந்த கணத்தில் மறைந்தன. மியாவும் அவர்களை கட்டிப்பிடித்தாள். மூவரும் மௌனமாக இருந்தனர். ஆனால் அந்த மௌனத்தில் வலி இல்லை. ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் இருந்தது. மறுநாள் காலை ராஜேஷ் ராதிகாவின் வீட்டிற்கு சென்றான். மகளுக்கும் மனைவிக்கும் பரிசுகளுடன் அவன் வாசலில் நின்றபோது ராதிகா அவனை எதிர்பார்த்து நிற்பது போல் தோன்றியது. ராஜேஷ் பரிசுகளை வைத்து மியாவை கட்டிப்பிடித்து ராதிகாவை பார்த்து சொன்னான், இனி யாராலும் உங்களை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. ராதிகா அவனை கட்டிப்பிடித்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. மூவரும் மௌனமாக இருந்தனர். ஆனால் அந்த மௌனத்தில் வலி இல்லை. ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் இருந்தது. ஷோரனூர் ரயில் நிலையம் அவர்களது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு சாட்சியாக இருந்தது. நினைவுகளும் வலிகளும் உயிர்ப்பும், இறுதியாக அன்பும் நம்பிக்கையும் நிரம்பிய ஒரு புதிய வாழ்க்கை.